வணக்கம். ராஜராஜன் என்பது தமிழ் பெயரா? ராஜேந்திரன் என்பது தமிழ் பெயரா? எல்லா மொழிகளை சூட்டிக் கொண்டவர்கள், வடமொழியில் மயங்கி கிடந்தவர்கள், பாரம்பரியத்தின் வேள்வி யாகங்களில் மயங்கி கிடந்தவர்கள். வெட்கமான சூடு சாய்தான் விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களை எங்கள் தமிழ் பண்டாரங்களை கோயிலிருந்து வெளியேற்றியது எவன்? திருமாவளவன் தான் அப்படி பேசுறாருன்னு பார்த்தா நாம் தமிழர் கட்சி அப்படிதான் பேசுது. எங்களுக்கு எல்லாத்துக்குமே தமிழை அழிக்கணும், தமிழ்நாட பிரிக்கணும், இந்தியாவில இருந்து தமிழ்நாட பிரிக்கணும், தமிழ்நாடு தனிநாடு ஆகணும், அக்கறை ஓயாம துப்பாக்கி எடுத்து சண்டை போட்டு எல்லாரும் சாகணும். இலங்கையில செத்தாங்களா அதே மாதிரி. இதுதான் இவங்களோட வேலை. தமிழ்ல அம்மா என்னன்னு கேளுங்க. இவ்வளவுக்குள்ள வீர வசனம் பேசுறாங்களா? என்கிட்ட தர்க்கம் பண்ணி ஜெயிக்க யாரு இருக்கா? ஒரு ஆம்பளை வர சொல்லுவீங்க, நான் வரேன். எங்க வரணும்? அம்மானா என்னன்னு சொல்லுங்க பாப்போம். மாணவினா என்னன்னு சொல்ல தெரியுமா? வணக்கம்னா என்னன்னு தெரியுமா? நாம் தமிழர் கட்சியில நாம்னா என்னன்னு தெரியுமா? விவசாயி சமஸ்கிருதம் வடமொழியா? விவசாய சின்னத்துக்கு போட்டுப்படியா இருங்க. போட்டுப்படி வீட்டுக்கு வேலைன்னாக்கினா சமஸ்கிருதம் புனிதமாயிரும். அதே இது நம்ம வச்சுக்கிட்டோம்னா அந்நியமாயிரும். அவ்விய கல்யாணம் முடிச்சு பிள்ளை பத்துக்கிட்டா அது அறம், குடும்பம், இல்லறம், நல்லறம். அதே மாதிரி நம்ம கல்யாணம் முடிச்சு பிள்ளை பத்துக்கிட்டா அதுக்கு பேரு கற்பழிப்பு, ஆதாரம், பிள்ளை. தமிழ்னு சொல்றவங்க எல்லா வேலையும் இதுதான். நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தா தமிழ்ல பேர் வச்சவனுக்கு தான் அரசு பணி வழங்கப்படும் அப்படின்னு சொல்ல முடியுமா? அதை அறிவிச்சுட்டு கட்சி நடத்த சொல்லுங்க பார்ப்போம். தமிழ்நாட்டுல தமிழ் தேசியத்தோட லட்சணம் இதுதான். இதுக்கு மேல அவங்கள்ட்ட எதையும் எதிர்பார்க்கறதுக்கு ஒண்ணு இல்லை. கோயில்ல இருக்கிற பண்டாரங்களை வெளியேற்றிட்டு பிராமணர்கள் வந்துட்டாங்க. கோயில்ல பிராமணர்கள் இருக்கிறது காரணம், கோயில்ல தான் கல்வி இருந்துச்சு. இந்த கல்வியை, எழுத்து முறைய, இந்த மொழி குடும்பத்தை உருவாக்குனது இந்த பிராமணர்கள் தான். இப்போது இருக்கிற பிராமணர்கள் தான் அப்போது இருக்கிற ஆசிரியர்கள். பிராமணர்கள் வேற, ஆசிரியர்கள் கிடையாது. இந்த ஒண்ணுதான். சீமனனுக்கு பாரதி மேல வியப்பு இல்லையா? அந்த பாரதிக்கு பாடம் எவன் சொல்லி கொடுத்தான்? அவனை பாக்கணுமா? அதுதான் இந்த திட்டவல்ல. கோயில்ல இருந்த பண்டாரங்களை வெளியேற்றிட்டு பிராமணர்கள் உள்ள போயிட்டான். முன்னாடி பிராமணர்கள் வந்து ஆரே, வடக்கே, வந்தேரின்னு தான் சொன்னாங்க. இப்போ படுகர் பிராமணன் அப்படின்னு வேற சொல்ல ஆரம்பிச்சாச்சு. என்ன தமிழ் பிராமணன்பா, பாரதிய ஆவாதும்பா. இப்படிதான் நடந்துட்டு இருக்கோம் பாருங்களா. இதுக்கு ஒரு வழிமுறை இல்லை அப்படின்னா, இதுக்கு ஒரு முடிவு கட்டலன்னா தமிழ்நாடு இந்தியாவுக்கு கிடையாது. தமிழ்நாடு தமிழ்நாட்டு மக்களுக்கும் கிடையாது. தமிழே வாழவும் முடியாது. ஏன்னா மிருகமாயாச்சு எல்லாரும். அம்மன்னா என்னன்னு தெரியல, வணக்கம்னா என்னன்னு தெரியல, மாணவினா என்னன்னு தெரியல, ஒரு பேர் சொல்ல எப்படி பிரிக்கணும்னு தெரியல. இப்படி இருந்த பிறகு மிருகத்துக்கும் மனுஷனுக்கு என்ன சம்பந்தம், என்ன வித்தியாசம்? விலங்கு எங்குன்ற மாதிரி விலங்கும் தான் இருக்கு. ஒண்ணும் இல்ல, வேற சும்மா வாய்க்கு வந்தபடியே பேசிட்டு இருக்காங்க. இன்றைக்கு இருக்கிற பிராமணர்கள் தான் அன்னைக்கு இருந்த ஆசிரியர்கள். பிராமணர்கள் தான் கல்வி, மொழி, எழுத்து வடிவம் எல்லாம் கொடுத்தது பிராமணர்கள் தான். அதே மாதிரி மந்திரம், ஓம் சர்வே ஜன சுகினோ பவந்து, ஓம் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வத சாதகை அப்படிங்கிற மந்திரம் அந்நியெல்லாம் கிடையாது. நம்ம பேசிட்டு இருக்க மொழிதான். பகுதி விகுதி தான் மந்திரம். 10 வார்த்தையில பேசினா பழக்க வழக்கம், 2 வார்த்தையில 3 வார்த்தையில வாக்கியம் எழுதுனா புத்தகம், ஒரே வார்த்தையில எழுதுனா மந்திரம். இவ்வளவுதானே. பிரிச்சு பார்க்கவும் தெரியாது, கூட்டி பார்க்கவும் தெரியாது, எதுவுமே தெரியாது. இவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் தமிழ் அழைக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? தமிழை வச்சு தமிழனை தடவணும். தமிழ் தேசத்தோட நோக்கம் தமிழை வைத்து கொள்வது, தமிழனை வைத்து அழிப்பது. இதுதான் நோக்கம். வேற எந்த நோக்கமும் கிடையாது. தர்மத்தின் வாழ்வதனை சூது கவும், பின் இறுதியில் தர்மமே வெல்லும். ஜெய்ஹிந்த்.